பல ப்ராங்க் வீடியோக்கள், ஒரு யூடியூப் சேனல். இன்றைக்கி சினிமா டைரக்டராக மாறின ஒரு மனிதன். அது வேறு யாரும் இல்லை, விஜய் சித்து அண்ணா தான். இவர் என்டர்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி வாங்க, இவரை பற்றி ஒன் பர்சன் ஒன் ஸ்டோரி டே 4 பார்ப்போம். விஜய் சித்து அண்ணா பற்றி. தமிழ் யூடியூப் உலகத்தில் ஒரு ஸ்மெயில் வந்தாலே இப்போ இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸில் நினைவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா விஜய் சித்து வாக்ஸ் கன்ஃபார்மாக வரும். ஏன்னா இவரோட ப்ராங்க், காமெடி, சோசியல் மெசேஜ், ஃபேமிலி வாக்ஸ், சினிமா டைரக்ஷன் இவ்வளோ ரோலையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரே அது வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய் சித்து அண்ணா தான். கும்பகோணத்தில் தான் பிறகுறாரு. ஒரு சாதாரண பேக்ரவுண்டில் பிறந்து பிக் ஸ்க்ரீனுக்கு கனவு கண்டுறாரு. 2019 பார்த்திங்கன்னா ஜெயா டிவியில் கில்லாடி ராணிங்கிற ஷோ தான், அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு டிவி என்ட்ரின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி லோக்கல் சேனல்ஸ்னால் பல ப்ராங்க் ஷோஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ரியல் ஃபேம் வந்து யூடியூப்பில் தான். பிளாக் ஷீப் சேனலில் ஃபன் பண்ணுறோங்கிறதுல தான் இவருக்கு நல்ல ஒரு ஃபேமே கிடச்சிச்சு. அதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ராங்க்ஸாக தான் இருக்கும், ரிலேட்டபிள் ரியாக்ஷன்ஸும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவர் இயல்பாகவே எல்லாத்துலேயும் அடி வாங்குற மாதிரி இது பண்ணியிருப்பார். ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் பீப்புள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணாங்க அவர் வந்து. அதுக்கப்புறம் இதனை செய் வித் சித்துன்ட்டு காமெடியோட சோசியல் அவேர்னஸ் மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு மெசேஜ் சொன்னார். பிளாக் ஷீப்க்கு அப்புறம் ஓன் சேனல் விஜய் சித்து விலாக்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மூமெண்ட்ஸ், டெய்லி லைஃப், காமெடி அண்ட் ரியாலிட்டி, அவரோட ஃபேமிலி பாண்டிங் கண்டென்ட் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவரோட டீமையே அவர் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. மெயின்லி அர்ஷத் கூட தம்பின்னு சொல்லி பழகிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரதர் ரிலேஷன்ஷிப்பை காட்டுதாங்க. 2024 எடுத்த கொடைக்கானல் சீரீஸ் பார்த்திங்கன்னா அவர் யூடியூப் சேனலில் வந்து ஒரு பெரிய படமாகவே அவர் வந்து ரிலீஸ் பண்ணார். அதுவே பார்த்திங்கன்னா ஐஎஸ் வியூஸ் போச்சு. அதில் பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாகவும் இருக்கும், சூப்பராகவும் கொண்டு போயிருப்பாங்க எல்லா இதையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் லெவல் கோலாக டேரக்ட் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டயங்கரம் மூவி தான். அதான் டயங்கரம் மூவி ஒரு சைடு எடுத்துகிட்டு இருந்தாலும் விளாக்ஸும் அப்பப்போ பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். டயங்கரம் மூவி ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் இவர் பார்த்திங்கன்னா விளாக்ஸையும் உள்ள யூடியூப்பில் பார்த்திங்கன்னா விஜய் சித்து விளாக்ஸ்லாம் இன்னும் போட்டுட்டு தான் இருக்கார். விளாக்ஸும் யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு வர நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். இவர்கிட்ட பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் பொய்யா நடிக்க மாட்டார். எதாக இருந்தாலும் ஓப்பனாகவே பேசிடுவார். ஒன்று பிடிக்கலனாலும் அதை ஓப்பனாக பேசுவார், பிடிச்சிருந்தாலும் அதை நல்லா பாராட்டியும் பேசுவார். அதுவும் இல்லாமல் ஃபேமிலிக்கும் நல்லா வேல்யூ கொடுப்பாரு. இந்த விஜய் சித்து விலாக்ஸ்ல ஃபன் பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராங்க் முடிஞ்சோடனே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் அந்த இதில் பார்த்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாகவும் இருந்திருக்காரு. கண்டென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் இருந்தால் சக்ஸஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. விஜய் சித்துவோட ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் விஜய் சித்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஜய் சித்து பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் விஜய் சித்துன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர்